ஐயா முதல் தடவையா பொண்ணு பார்க்க வந்திருக்கானோ சித்த வெக்கப்படுறான் அவ்வளவுதான். வெக்கம். ஐயோ ஐயோ என்ன வேஷ்டி அவுழுதா? வேஷ்டி அவுழுதா? என்னது? ஐயோ வேஷ்டி அவுந்து விழுதான்னு கேட்டேன். அப்படி கேட்டா அதுக்கு சொல்லல. நின்று இருக்கல உட்கார வேண்டாமா? ஆமா எல்லாரும் ஓடி வந்து அந்த ரெண்டே சேர்ல உட்காருங்க. இது என்ன மியூசிக்கல் சேரா? தாத்தா அப்படியா? ராகவா கொஞ்சம் சும்மா இருண்டா. ராஜகோபாலங்க இவர்தான் பிள்ளையோட அப்பா ராமானுஜம். சொல்லவே வேண்டாம், பையனுக்கு அப்பாவோட ஜோட அப்படியே இருக்க. இவங்கதான் பிள்ளையோட அம்மா லக்ஷ்மி. அம்மாவோட ஜாட அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். நான் தான் இவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். சொல்லவே வேணாம், உங்க ஜாட அப்படியே உரிச்சு வச்சிருக்கீங்க. வளர்க்கிறேன். எதை வளர்க்க? சும்மா இரு, சும்மா இரு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? இல்லையா பண்ண? இவர் தேசிகாச்சாரி ராகவனோட தாத்தா. அவர் சக்கரவர்த்தி ஐயங்க இன்னொரு தாத்தா. என்னது ராகவனுக்கு ரெண்டு தாத்தாவா? ஆமா. அப்போ ராமானுஜத்துக்கு ரெண்டு அப்பாவா? கிரேட் இன்சல்ட். நோ சாரி, டெரிபிளி சாரி, அப்சல்யூட்லி சாரி. வாட் இஸ் கண்டபடி பேசுறீங்க குடும்பத்தை பத்தி? தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன தப்பா எடுத்துக்கீங்க? இதை விட என்ன தப்பா எடுத்துக்க முடியும்? a matter of confusion. matter of confusion. ஆமா, நான் ஏதோ பெரிய குழப்பம் நினைச்சிட்டேன். வாங்க, மேட்டர் ஆஃப் கன்ஃபியூஷன். அவங்க வெளில வெயிட் பண்றாங்க, நான் கூப்பிடணும். ராஜகோபாலங்க இது மாதிரி தத்து குத்துன்னு வளரணும். உங்க பொண்ணு கணக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகும். சரி, இவர் அம்மா வழி தாத்தா, அவர் அப்பா வழி தாத்தா. அப்படி சொன்னீங்களா? சரி இருங்க, நான் போய் குழந்தை அழைச்சிட்டு வந்துடுறேன். குழந்தையா? குழந்தைன்னா குழந்தை இல்ல, பெரியவங்க. கிழவி இல்ல, வாலை குமரி. தமாஷா பேசுறேன். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டதே கிடையாதா? 5 minutes ஆச்சு. சாப்பிட காப்பியா டீயா? காபி. டீ டீ காபி டீ காபி டீ காபி மசாலா பச்சைவாழை பச்சைவாழை சமூசு வெங்காய சமூசு வெங்காய சமூசு. என்ன சமூசா? அப்படியே குடும்பத்தோட கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாமா? உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு தடவை கூட ஆகல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காஃபியா டீயான்னு கேட்டேன். அது கோணவாய்க்கார கொட்டாவி விட்ட மாதிரி. இதெல்லாம் பண்ண கெட்ட கோவம் வரணும் தெரியுமா? காஃபி டீ அது கூட தானே சொல்லணும். அந்த மாமா நம்மளை பத்தி கேவலமா நினைக்க மாட்டா? காஃபியா டீயா அதானே சொல்லணும். காபி காபி காபி. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், பாக்கி பேருக்கு மட்டும் கொண்டாங்க. அதுக்கு சொல்லலப்பா. காஃபியும் வேண்டாம், டீயும் வேண்டாம், நீங்க ஹார்லிக்ஸே கொண்டு வாங்க. ஐயா ஹார்லிக்ஸ் நான் அதை அப்படியே சாப்பிடுவேன். கலக்க வேண்டாங்கிறீங்களா? ஐயோ நீங்க கலக்குங்க, நான் அப்படியே சாப்பிடுவேன். அப்படியா? மாமா 6 டம்ளர். தெரியும்பா, நீங்க 6 பேர் இருக்கல. ஐயோ எனக்கு மாத்திரம் 6 டம்ளர். உங்களுக்கு மட்டும் 6 டம்ளர். பாக்கி பேருக்கு டவரால் எடுத்துனோம். மாப்பிளைக்கு ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப உசுறு போல் இருக்கு. டாக்டர் மாமா ஹார்லிக்ஸ் கொண்டு சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் சொல்லுவானேப்பா, எனக்கு தெரியாதா? கொன்றேன். வழக்கமா ஹார்லிக்ஸ் டாக்டர்களால் சிபாரிசு செய்யப்படுவது. ஐயோ மாமா மாமா தலையை விரிச்சு அலங்கோலமா சிரிக்காதீங்க, எனக்கே பயமா இருக்கு. அவுத்த கூந்தல முடிக்க. உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் பாத்தீங்களா? அசப்ல கண்ணாடி போட்ட பாஞ்சாலி மாதிரி நிக்கிறாரு பாருங்க. அப்பா எப்படி போறது? எப்படி போன இப்படி மனசே எப்படி போறது? வாங்க அப்படி. மாப்பிளைக்கு ஆனாலும் விஷமா. மாப்பிள்ளையோட விஷம் பூரா தெரியாம அசடு உடறிட்டு போறது. நல்ல வேலைண்ணா, காஃபி வேண்டான்னு சொன்னேல. ஆமாண்டி, ராஜகோபாலங்கார் மட்டும் காஃபி கொண்டு வர ஆரம்பிச்சாருன்னா கல்யாண செலவு முழுக்க காஃபிக்கே சரியா போயிடும். வாமா வா 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 வா. என்ன வண்டிக்கார மகளா வர நம்ம மாறி வேடுறீங்க. இவதான் என் பொண்ணு பெருந்தேவி. என்ன பொண்ணு மூஞ்சில பூ வச்சிட்டு இருக்கா? ஓ திரும்பி நிக்கிறாளா? பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. ஓகே. அம்மா பெருந்தேவி, பெரியவாளுக்கு ஒரே ஒரு மைல்டா நமஸ்காரம் பண்ணுவோம்.
இந்த 2 தாத்தாவும் அடிக்கிற கொட்டம் தாங்க முடியல. இது மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ணீங்க, தண்டனை இதை விட கடுமையா இருக்கு.